இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தோலுக்குள்ள கலர் கொடுக்குற அணு ஒன்று இருக்கு. அதை எதிர்த்து நடக்கிற ஒரு உள்நாட்டு கலவரத்தில் இந்த கலர் கொடுக்குற அணு செத்து போயிடுது. அந்த இடம் பூரா வெளுத்து போயிடுது. இதை எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த அணுக்களை நம்ம சுற்றி இருக்கிற தோல்லேருந்து கொண்டாடணும், இல்லைன்னா முடியினோட வேர்லேருந்து கொண்டாடணும். அப்போ முடியினோட வேர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஈஸியாக கொண்டாந்துடலாம். அதுக்கு மருந்து போடணும். இப்போ மருந்து போட்டு ஒரு 6 மாதம் போடுறோம், மருந்து போட்டு போகவே இல்லை அப்படின்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்படின்னா அது ஒரு 3 ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கோம். இப்போ இந்த இடம் வெள்ளை அப்படின்னு வைங்க, இந்த இடத்துல இந்த அணு இல்லாத இடத்துக்கு சின்ன சின்ன ஹோல் பண்ணி எங்கேயாவது இருந்து அணுவை கொண்டு வந்து இதுக்குள்ள இம்ப்ளான்ட் பண்ணி விட்டுட்டோம்னா 5 மாசத்துல கலர் கொடுத்துரும். 1 அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கின்னை லைட்டா வெட்டி எடுத்துட்டு வேற ஒரு ஸ்கின்னை தூக்கி பேட்ச் ஒர்க் பண்ணிடுறது. 3 ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் சாயம் வச்சிருக்கோம். இந்த மெலானின் பிக்மெண்ட் மாதிரியே சாயம் வச்சிருக்கோம். நம்ம தோலை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு பச்சை குத்துற மாதிரி வைங்களா, அதை போட்டு மூடிட்டோம்னா பெர்மனண்டா நின்றோம். ஸோ முன்னாடி வந்து லியூகோடெர்மாக்கு வைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ லியூகோடெர்மா வந்தவங்கல்ல 70% இருந்து 80% கண்டிப்பா கியூர் பண்ணிடலாம். லியூகோடெர்மா வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டியதில்லை. அது வியாதி இல்லை, அதுக்கு வைத்திய முறைகள் நல்ல வைத்திய முறைகள் வந்தாச்சு. வெரி குட் டாக்டர். அது முதல்ல வியாதி இல்ல, ஒரு சின்ன குறைபாடு மட்டும் இருக்கு. அவ்வளவுதான் குணப்படுத்தக்கூடிய. தொடர்ந்து பேசலாம். நேர்ல ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு டாக்டர் சன் நியூஸ் நிகழ்ச்சி தொடரும். காத்திருங்கள். நேர்களை இன்றைய டாக்டர் சன் நியூஸ் நிகழ்ச்சியில் தோல் நோய்கள் மற்றும் முக அழகு குறித்த கேள்விகளுக்கு டாக்டர் GR ரத்னவேல் அவர்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் தொடர்ந்து பேசும் ஒரு நேயர். வணக்கம் டாக்டர் சன் நியூஸ். ஹலோ. வணக்கம் சார், வேதாந்தம் முருகானந்தம் பேசுறேன் சார். சொல்லுங்க முருகானந்தம். எனக்கு சார் டாக்டர் பேசுனா கழுத்தெல்லாம் ஒரு மரு இருக்கு சார், கருப்பு கருப்பா. சரி. ஒரு 4-5 வருஷமா இருக்குது. பெருசா இருக்கா சின்னதா இருக்கா? சின்னதா இருக்கு, அப்படி கடுவு அளவுக்கு அப்படி ஃபுல்லா கழுத்து ஃபுல்லா இருக்கு, அக்கல்லாம் இருக்கு. சரி சரி ஓகே. அது தோல் டாக்டர் கேட்டா அதுக்கு இங்கிலீஷ்ல வைத்தியமே கிடையாது அப்படின்ட்டாரு ஒரு டாக்டர். அப்புறம் சித்தாவில வைத்தியம் பண்ணிட்டு இருந்தேன். அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த சிரட்ட தைலம்னு சொல்லி ஒரு தைலம் கொடுத்தாரு, அதை போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுலயும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை சார். ஏங்க தோல் சிரட்ட மாதிரி மாறிட போதுங்க. இது பாருங்க, இங்கிலீஷ் டாக்டர் சொல்லிட்டாரு இங்கிலீஷ்ல வைத்தியமே இல்ல. ஐயோ நீங்க தவறா சொல்றீங்க. இப்ப டாக்டர் சொல்றாரு கேளுங்க. பாருங்க, அது வந்துங்க அந்த வியாதிக்கு பேரு செபோரிக் கெரட்டோசிஸ். அது வந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு இருந்து வர்றதுங்க. முன்னாடி பெருசு பெருசா தொங்கும், இப்ப சின்ன சின்னதா இருக்கு. இதை லேசர் மூலமா எடுத்துடலாம், கரண்ட் மூலமா எடுத்துடலாம், இல்ல ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு அந்த சர்ஜரி மூலமா எடுத்துடலாம். 2 நிமிஷம் வேலைங்க, சுத்தமாக எடுத்து கையில் கொடுத்துருவோம். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது நீங்கள் சரியான டாக்டரை பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 2 நிமிஷத்தில் எடுத்து தந்துடுவாங்க. அது இல்லாமல் நிறைய இடத்துல பாவம் அலைஞ்சு தெரிஞ்சிட செலவு வேற பண்ணியிருக்காரு. சிரட்டை ஆக்கிட்டாரு, கிட்டத்தட்ட தோல் சிரட்டை ஆயிடுச்சு. டாக்டர், இப்போ நீங்கள் சார்ந்திருக்கும் துறை அந்த காஸ்மெட்டாலஜி மற்றும் இப்போ அழகு பண்றீங்க, வேற அது வேற காஸ்மெட்டிக் பிரச்சனை பண்றீங்க. இதுல வந்து டோட்டலி லேசரின் பங்கு என்ன டாக்டர்? சார், அதாவது ஒவ்வொன்றா. ஆமாம். அதாவது பெண்களுக்கு அதிகப்படியான முடி, மீசை வளர்றது, தாடி மாதிரி வர்றது, இதெல்லாம் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். முன்னாடி வந்து இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா முடியை எடுத்துக்கிடுங்க, ப்ளக் பண்ணிக்கிடுங்க, இது பண்ணுங்க, பூரா டெம்பரரியாக வச்சுருந்தோம். பெர்மனன்ட் ரிமூவல் அப்படிங்கிறது லேசர் மூலமாக. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா முடியினோட வேரில் ஒரு அணு இருக்குங்க. அந்த அணுவை நோக்கி லேசருங்கிறது ஒரு ஒளிக்கதிர். இந்த ஒளிக்கதிரை நேராக அதில் அடித்தோம் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற அணு வந்து வெடித்து செதறிடும். அந்த வெடித்து செதறும் போது முடியினோட வேரும் செதறிடும். அப்போ முடி முளைக்காது. ஓகே. இது ஒரு மாதத்துக்கு ஒரு சிட்டிங், ஒரு 5 சிட்டிங் 6 சிட்டிங் பண்ணணும். பண்ணால் தான் க்யூர் பண்ண முடியும். எத்தனை முடி ஒரு சிட்டிங்கில் கிளியர் ஆகும்? எத்தனை முடின்னு இல்லை, அதாவது எப்படின்னா பண்ணும்போது ஒரு 40% கிளியர் ஆகும். அடுத்து பண்ணும்போது ஒரு 60 வரும், 80 வரும், 90 வரும். 90க்கு மேலே போகாது. 100 வந்து என்றைக்குமே கிடைக்காது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், நாங்கள்லாம் கடவுள் இல்லை. 90% கண்டிப்பா முடி வளர்றத குறைச்சிடலாம். 1. 2, இந்த மங்கு, பொம்பளைங்களுக்கு இந்த மங்கு வர்றது, அங்கங்க கருப்பு கருப்பா இருக்கிறது, தோல்ல வர்ற கருப்பு மச்சங்கள், பெரிய பெரிய மச்சங்கள், இதுக்கெல்லாம் அது ஒரு வகை லேசர் இருக்கு. அந்த லேசரை வச்சு அந்த கருப்பை அகற்றிடலாம், மச்சத்தை அகற்றிடலாம், மங்க அகற்றிடலாம். 3வது லேசர் நம்ம ரத்த குழாயில வர்ற கட்டிகள். முன்னாடி ரத்த குழாயில வர்ற கட்டிகள் நீங்க கோர்பச்சேவை பாத்தீங்கன்னா ரஷ்யன் பிரசிடென்ட் தலையில பெரிய சிந்தின மாதிரி நிக்கும், அதுக்கு பேரு ஹெமாஞ்சியோமா. அது ரத்த குழாயில வர்ற கட்டி. இப்போ அதெல்லாம் லேசர் மூலமா ஈஸியா கரைச்சிடலாம். அதெல்லாம் 100% கியூர், அதெல்லாம் திரும்ப வர்றதே இல்லை. அப்புறம் கருப்பா இருக்கும், கொஞ்சம் முகம் பிரைட்டா வரணும்,
இப்போ எனக்கு ஒரு 2 மாசத்துல கல்யாணம், முகம் பிரைட்டா வரணும், அதுக்கு ஒரு லேசர் இருக்கு, எர்பியம் யாக்னு. அந்த எர்பியம் யாகை வச்சு லைட்டா பர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த தோல்ல கருப்பு கொடுக்கறதுக்குன்னு ஒரு அணு இருக்கு. அந்த அணுவை குறைச்சிட்டோம் அப்படின்னா கலர் கொடுக்குற அணு கூட முடியாது, பட் கருப்பு கொடுக்குற அணுவை கொஞ்சம் குறைச்சிட்டோம் அப்படின்னா அந்த குறையும் போது இந்த கலர் அப்படி தூக்கலா தெரியும். டெம்பரரி தான், பட் கல்யாணம் முடிஞ்சு நல்லா சந்தோஷமா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் ஆனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, அது வரைக்கும் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் வீட்டுக்காரன் ஏமாத்தின மாதிரி ஆயிரும். அது அதுக்கப்புறம் திரும்ப நாங்க பண்ணி கொடுக்க வேண்டியது. அதுக்கு என்ன செய்யணும் சார், இது எல்லாமே டெம்பரரி தான். நம்ம தான் அழகு கலை தானே பண்றோம், பெர்மனன்ட் ஒண்ணு இருக்காது அதுல. சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். வணக்கம் டாக்டர் சன் நியூஸ். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் கடலூர் மாவட்டத்துல இருந்து வடலூர் பக்கம் கிராமத்துல பேசுறேன் சார். சொல்லுங்க. இந்த என் பையனுக்கு 2 வயசு பையன் சார். சரி. அவருக்கு வந்து வலது கண்ணுக்கு கீழே வந்து கன்னத்துல வந்து ஒயிட்டா இருக்கு சார். 2 மாசத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது சார், ஒரு பொட்டு மாதிரி இருந்தது. சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசா இருக்கு சார். எவ்வளவு பெருசா இருக்கு இப்போ? வந்து ஒரு 1 ரூபா காயின் அகலம் தான் இருக்கும் சார். வெள்ளையா இருக்குன்னா எப்படி உங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது சிந்துதா இல்லன்னா அரிக்குதா? அதெல்லாம் எந்த சிம்டம்ஸ் இல்ல சார். வயசு என்னங்க பையனுக்கு? வயசு 2 வயசு. 2 வயசு. இப்பதான் பாக்குறீங்க அத? இல்ல சார், அது 2 மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி இப்பதான் வெள்ளையா நல்லா தெரியும். இல்லைங்க, இதுல பியூர் ஒயிட்டா இருக்கா? ஆமா, பியூர் ஒயிட்டா இருக்கு சார். பியூர் ஒயிட்டா இருக்கு. அந்த பார்டர், அதாவது நீங்க வெள்ளைங்கிறீங்க, அந்த வெள்ளையோட பார்டர் கிளியரா இருக்கா இல்ல செதில் செதிலா அப்படி 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 இருக்கா? இல்ல செதில் செதிலா அந்த மேப் இருக்கும்ல சார், மேப் மாதிரி இருக்கு. ஆமா, அந்த மாதிரி. மேப் மாதிரி இருந்தா அது மச்சங்க. சரிங்க சார். கிளியர் பார்டரா இருந்தா அது லியூகோடர்மாங்க. மேப் மாதிரி இருந்தா மச்சங்க, பால் மச்சம். கவலைப்பட வேண்டியதில்ல. மச்சம் சின்னதா இருந்துச்சுன்னா லட்சாதிபதி, பெரிய மச்சமா இருந்தா கோடீஸ்வரன். சரிங்களா? இல்ல சார், அதை கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது சார். இல்ல, நீங்க மச்சம்னு சொன்னப்பறம் அதை நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. பட் நீ இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆனா நீங்க சொல்றது கரெக்டா இருந்தால் அது ஒண்ணுமில்லை. சரிங்களா? ஓகே, ரைட். கொஞ்ச நேரம் டாக்டர் வந்தீங்க, திடீர்னு கைரேகை நிபுணர் ஆயிட்டீங்களா? கையெல்லாம் காமிச்சிங்க, ரேகையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே டாக்டர், இப்போ என்னோட நண்பரோட தங்கை இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து இந்த கன்னத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு கரப்பாம்பூச்சி அளவுக்கு ஒரு பெரிய மச்சம் இருக்குது டாக்டர். அதுல இருந்து சில சில முடிகள் கூட இருக்கும். அவங்க உத்ரான் பேர், நவ் ஷீ இஸ் டீனேஜிங். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லைன்னா அது பிரச்சனை இல்லை இந்த சமயத்தில் அப்படியே விட்டுறது பெட்டர்? இல்லை சார், அது எப்படின்னா இதுக்கு பேர் மெலனோசைட்டிக் நீவை. ஓகே. இந்த மெலனோசைட்டிக் நீவையில் ஒன்று காஸ்மெட்டிக் டிஸ்ஃபிகர்மெண்ட். ஓகே. காஸ்மெட்டிக்காக பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கலாம், அதுக்காக எடுக்கலாமே ஒழிய இல்லைன்னா எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஓகே. எடுக்கிறதா இருந்தால் சின்ன மச்சமாக இருந்தால் மச்சத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டு அப்படி சூச்சர் பண்ணி போட்டுடலாம். இல்லை அப்படின்னா லேசர் பண்ணலாம். பட் மச்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் பொதுவாக சொல்கிறது